ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மைக் ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை எப்படி நம்ம அதை சேஞ்ச் பண்ணுறது இல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சப்போர்டை மட்டும் தனியாக, அதாவது சப்போர்டுன்றது சார்ஜிங் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சார்ஜிங் போர்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த மைக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ மைக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பேசுகிறது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கேட்குறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆக்சுவலாக இதோ இங்கே இருக்குது பார்த்திங்களா, சென்டராக கோல்டன் கலரில் இங்கே இருக்குது பார்த்திங்களா, இதுதான் நம்ம மைக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மைக்கை தான் நம்ம இப்போது ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ட்வீசரில் கொஞ்சமாக ஃப்ளக்ஸ் எடுத்து எல்லா பக்கமும், அதாவது 4 சைட்ஸும் நம்ம லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லைட்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் நம்ம ப்ளோயர் காட்டும் போது அது மெல்ட் ஆகி நம்மளால் ஈஸியாக மைக்கை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ளோயரை வச்சு நம்ம லைட்டாக ஹீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஹீட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, ஹீட் பாயிண்டில் நமக்கு ப்ளோயர், இதை நம்ம ப்ளோயர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ளோயரில் பார்த்திங்கன்னா ஏர் அண்டு டெம்பரேச்சர்னு 2 இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஒரு 300 to 350 அந்த ரேஞ்சில் வைக்க போகிறோம். ஏர் 4 to 5 அந்த ரேஞ்சில் வச்சு நம்ம இதை ஈஸியாக நம்மளால் இப்போது ரிமூவ் பண்ணிட்டோம். மைக்கை சப்போர்டில் இருந்து நம்ம தனியாக இப்போ அதை ரிமூவ் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ திரும்ப இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, புதுசாக வாங்கின மைக்கை நம்ம இந்த இடத்துல திரும்ப இதை ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல திரும்பவும் என்ன பண்ணணும், ஃப்ளக்ஸ் லைட்டாக அது மேலே, அந்த சர்ஃபேஸ்க்கு மேலே நம்ம அதை அப்ளை பண்ணணும். சரிங்களா? இதுதான் மைக். இந்த மைக்கோட ஆப்போசிட் சைடில் நமக்கு இந்த மாதிரி 4 டாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டாட் தான் சப்போர்ட்டில் இருக்கிற 4 டாட்டையும் கனெக்ட் பண்ணி நமக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் லைட்டாக கொஞ்சோண்டு ஃப்ளக்ஸ் எடுத்து அந்த லேயர் மேலே நான் லைட்டாக அப்ளை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஃப்ளக்ஸை மட்டும் எடுத்து, இது ஒரு லூப்ரிகண்ட்டுக்காகவும் ஒரு ஃபிக்ஸிங் ப்ராப்பராக ஆகிறதுக்காகவும் இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இந்த மைக்கை எடுத்து நான் ப்ராப்பராக இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். கரெக்டாக அந்த ஆங்கிள் பார்த்து நீங்கள் அந்த 4 டாட்ஸும் கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம என்ன பண்ணோன்னா, அதே ப்ளோயரில் சேம் டெம்பரேச்சர் அண்ட் சேம் ஏர் ப்ரெஷரில் வச்சு நீங்கள் இந்த ப்ளோயரை வச்சு இதை நீங்கள் ஹீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கீழே இருக்கிற அந்த 4 டாட்ஸ், மைக்கில் இருக்கிற 4 டாட்ஸும் சப்போர்ட்டில் இருக்கிற 4 டாட்ஸும் நமக்கு மெல்ட் மூலமாக கனெக்ட் ஆகும். ஸோ கனெக்ட் ஆச்சுன்னா ஒரு ப்ராப்பரான பாண்டிங் ஆகிடுச்சுன்னா அது ஸ்ட்ராங்காக ஃபிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மொபைலில் இருக்கிற மைக்கை ரீப்ளேஸ் பண்ணணும். புரியுதுங்களா? கரெக்டாக அந்த 4 டாட்டோட டாட் கரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்கள் அதை கூல் டவுன் ஆகிறதுக்கு விட்டுட்டிங்க அப்படின்னா, அந்த ஹீட்னை கொஞ்சம் கூல் டவுன் ஆகிடுச்சுன்னா அது பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் ட்வீசர் வச்சு டச் பண்ணக்கூடாது. ஒரு 5 செகண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி தான் ஒரு மைக்கை, நம்ம மொபைலில் இருக்கிற மைக்கை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.